செய்ததை எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சங்கிலியை உடைத்தெறிதல், அதாவது அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெறுதல் மற்றும் தன்னடக்க ஞாயிறு அல்லது மறுவாழ்வு பெறுகிற ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளிலே தலைப்பை கொடுத்து அதை தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தடையாக இருக்கிற மிகப்பெரிய காரியங்களில் ஒன்று பெருமை. அந்த பெருமை என்கிற சங்கிலியை உடைத்தெறியாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. அப்பொழுது பெருமைக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம்னா தாழ்மை, தன்னடக்கம். அதைத்தான் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே வெற்றியின் ரகசியமாக வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கின்ற சுவிசேஷ பணி, அவர் கொடுக்கிற வல்லமை அது எங்களாலே உண்டானது அல்ல. இதுதான் முதல் பாயிண்ட்டு. என்னாலே உண்டானதுன்னு நினச்சேன்னா பெருமை வந்துடும். ஆண்டவரால் உண்டானது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ளும் வரை ஆண்டவரை சார்ந்திருப்பேன். என்னாலே உண்டானது அப்படின்னு நினச்சிட்டேன்னா ஆண்டவரை விட்டு என்னை பெருமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். அங்கே தாழ்மை இருக்காது, அது அடிமை சங்கிலியை உடைத்தெறியாது. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை எதில் வைத்திருக்கிறார் என்றால் மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார். மண்பாண்டம் என்று யாரை சொல்லுகிறார் என்றால் தன்னை சொல்லுகிறார். ஒருவேளை அது கோல்டன் பாத்திரத்தில் வச்சுருந்தார்னா அந்த கோல்டு பாத்திரம் தன்னை பெருமைப்படுத்தி விடும். ஆனால் மண்பாண்டம் என்பது என்ன? லேசாக டச் பண்ணால் கூட கீழே விழுந்துடும், கீழே போட்டோம்னா உடஞ்சி போயிடும். அது எதற்குமே பயன்பட முடியாத ஒரு நிரந்தரமாக பயன்படுத்த முடியாது, கவனமாக பயன்படுத்தணும். மதிப்பற்ற ஒரு பாத்திரம். அந்த மதிப்பற்ற பாத்திரமாகி எனக்குள்ளே பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற பொக்கிஷம்.
அப்படிங்கிற அந்த சிந்தை என் ஊழிய பாதையின் இறுதி வரை, வாழ்க்கையின் இறுதி வரை இருந்தால் தான் பெருமை என்கின்ற ஒரு தடை ஊழிய பாதையில் வந்துடாது. வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஏனென்றால் மண்பாண்டங்களைப் போல நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஆனால் மடிந்து போவதில்லை, நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைகிறோம், மன முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்படுகிறோம், கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்படுகிறோம், மடிந்து போகிறதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் மண்பாண்டமாகிய நாங்கள் உடைஞ்சு போகவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பொக்கிஷம் அது எங்களால் வந்ததல்ல, ஆண்டவரால் வந்த மகிமை. நாங்கள் வெறும் மண்பாண்டமாகிய பாத்திரம் என்று தன்னை தாழ்த்துகின்ற பவுலடியாரை போல ஊழிய பாதையில் ஈடுபடுகிற நானும் நீங்களும் நம்மை தாழ்த்தாமல் நம்ம உயர்த்தணும்னு வச்சிங்கன்னா அங்கு ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாது. இன்றைக்கு வெற்றியின் ரகசியம் நம்மை தாழ்த்துவது. நான் ஒரு மண்பாண்டம், நெருக்கப்படுகிற மண்பாண்டம், ஆனாலும் உடைந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற பொக்கிஷம். அது என்னை விட்டு விலகாது, என்னை கைவிடாது. இந்த நம்பிக்கையோடு கூட பரிசுத்த ஆலயத்துக்கு செல்வோம். மனிதனையோ மனித சத்தத்தையோ கேட்காதபடி ஆண்டவருடைய சத்தத்தையும் ஆண்டவரை மட்டுமே துதிபாடவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.